சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படுதோல்வி அடைவார் என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தற்பொழுது ஆதாரத்துடன் சமூக வலைதளங்களில் தற்பொழுது பதிவுகளை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதாவது, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கொடுக்கின்ற ஆவணங்கள் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவும் கிட்டத்தட்ட 7 வாரங்கள் அவகாசம் கேட்ட தேர்தல் ஆணையம் தற்பொழுது இறுதியாக நீதிமன்றத்திடம் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளது. அந்த ஆவணங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவும் சில முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில முக்கியமான விதிகள் மாற்றப்பட்டு இருப்பதாகவும் தன்னுடைய சுயநல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் இது பன்னீர்செல்வம் அவர்கள் தட்டி கேட்டதன் காரணமாக அவர் மீது அவதூறுகளை பரப்பியதாகவும் கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையமே தற்பொழுது முடிவுகளை எடுத்துள்ளது. இது பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவுகள் கிடையாது, உண்மையான தகவல்களை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த நிலையில்தான் வருகின்ற 24ஆம் தேதி நீதிமன்றம் இதற்கான இறுதியான முடிவை தெள்ளத்தெளிவாக வழங்கும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிட்டால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது அனைத்துமே கேள்விக்குறியாகவும் மாறிவிடும். அதாவது, முதல்வர் பதவி கனவு நிச்சயமாக சிதைந்துவிடும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பதற்கு அனைத்து ஆதாரங்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை இல்லாமல் இருப்பதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றமே வெளியிடும். பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை ஒரு பக்கம் தொடங்கியிருந்தாலும் இறுதியான முடிவிற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் தெரிவித்திருப்பது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வர வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.